உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கரூர் முரளி அவர்கள் இணையம் வாயில இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், இது இன்னைக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க பேசும்போது நிறைய குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களாக வச்சாங்க. எங்களை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் எங்களுடைய ஆட்சியை மட்டும் குறிப்பிட்டு நிதியமைச்சர் பேசியிருக்கிறாரு. மத்தியிலிருந்து இவ்வளவு நிதி வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கணக்கில் தெரியலையா? அந்த ஒவ்வொன்றுக்குமான நிதி இருக்கிறது, அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியலையா? தாவேக்கா திமுகவை குற்றம் சாட்ட வேண்டும்ங்கிற நோக்கோட தான் ஒயிட் பேப்பர் பிரசன்ட் பண்ணிக்குங்கிறது சொல்றது எந்த விதத்தில் சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவினுடைய நிதியமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிற வெள்ளை அறிக்கை என்பது எங்கள் முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதை போல வெற்று அறிக்கை மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன திட்டங்களில் செய்ய போகிற சாதனைகளை இதை செய்வோம் என்று சொன்னதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்திருக்கிற ஒரு ராஜதந்திரம் தான். ஏனென்று கேட்டால் பார்த்தீர்களானால், வெள்ளை அறிக்கை அளித்து விட்டோம் என்று அவர்கள் பெருமையாக கூட பேசிக்கொள்ளலாம். பேசிக்கொண்டு அந்த வெள்ளை அறிக்கையில் எந்த இடத்திலாவது ஒரு இடத்தில் ஒன்றிய அரசு என்று நிதியமைச்சர் அவர்கள் உச்சரித்தாரா என்றால் எந்த இடத்திலும் உச்சரிக்கவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஜிஎஸ்டி சொல்லும்போது சொன்னதா என்னுடைய நினைவு சார். ஜிஎஸ்டி பத்தி சொல்லும்போது சரியான அங்கிருந்து நமக்கு சரியான பகிர்வு வரல அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசை பத்தி என்ன சொல்லியிருந்தாருன்னு என்னுடைய நினைவு. ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்காமல் மறுத்தது, நிதி கொடுக்காமல் வஞ்சித்தது என்பதை நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். ஜிஎஸ்டியிலே நமக்கு ஒரு 11,000 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்திலே கிட்டத்தட்ட 3,151 கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கிறது. சமக்ரா சீசன் அபியான் திட்டத்திலே நமக்கு 3,250 கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கிறது. அதே போல எலக்ட்ரிசிட்டி இழப்பீட்டு தொகையிலே நமக்கு 16,000 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய நிதி குழுவிலே தர வேண்டிய இழப்பீட்டு தொகை கிட்டத்தட்ட 41,411 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்களா என்றால் கண்டிப்பாக சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், ஒன்றிய அரசாங்கத்தை அவர்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அடுத்த நிமிடம் இவர்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கிற காரணத்தால் அவர்கள் அதை சொல்லவில்லை. சரி, ஏன் இப்போ தேவை வெள்ளை அறிக்கை இவங்க தான் கொடுக்குறாங்களான்னாக்க இல்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வெள்ளை அறிக்கை தந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நிதியமைச்சராக இருந்த அண்ணன் பிடிஆர் அவர்களும் வெள்ளை அறிக்கை தந்திருக்கிறார். வெள்ளை அறிக்கை தந்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு 10 வருட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை வெள்ளை அறிக்கையாக தருகிறார். அதே போல திமுகவில் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை தருகிற பொழுது 15 ஆண்டு காலங்கள் நடைபெற்ற சம்பவங்களை வெள்ளை அறிக்கையாக தந்திருக்கிறார். ஆனால் இப்ப இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை தந்திருக்காங்களே, 21ல இருந்து 25 வருடம் தான் இவங்க வெள்ளை அறிக்கை தந்திருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முரளி சார், ஒரு கேள்வி என்னன்னா, பிடிஆர் அவர்கள் இதே வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு? முந்தைய அரசுல இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவங்களும் 4.5 லட்சம் கோடி கடனை பண்ணி வச்சிருக்காங்க, பிஸ்கல் டெபிசிட் இவ்வளவு இருக்குது, அதே போல் ஜிஎஸ்டியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சொல்லாம கடந்து போயிட்டாங்களா? அதை சொன்னாலும் சொன்னதற்கு பிறகு அதற்கு உரிய காரணங்களை எடுத்து சொல்லி அதிலே இருந்து நாங்கள் பின்வாங்கி விட மாட்டோம். ஒரு கடன் பாருங்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திமுக ஆட்சி நடத்தியதில் இவ்வளவு கடன் ஏற்பட்டது என்பதை மட்டும்தான் அவர்கள் முக்கியமாக மையமாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 5 லட்சம் கோடி, அன்னைக்கு வருமானம் என்ன சார்? 10 லட்சம் கோடி ரூபாய் வருமானம். ஆனால் நாங்கள் அப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற பொழுது 20 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை நாங்கள் இந்த அரசு ஈட்டுகிற விதத்தில் முதலீடுகளை செய்துவிட்டு தான் நாங்கள் கீழே இருக்கிறோம். நீங்க கடனில் சொன்னீங்களா, வருமானத்தை பத்தி சொன்னீங்களா? வருமானம் இவ்வளவு வந்திருக்குதுங்கிறது நீங்க சொல்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கணும்ல. எனக்கு முன்னால் பேசிய பொருளாதார மேதை கூட சொன்னாங்க, கடன் வாங்குவது தப்பு இல்லை, அந்த கடனை எவ்வாறு எந்த வழியில் முதலீடு செய்து அது எந்த திட்டங்களுக்கு போகிறது என்பதுதான் முக்கியம். அதே போல நிதியமைச்சர் பேசுகிற பொழுது குஜராத்தோடு தமிழ்நாடு ஒப்பிடுறாரு. குஜராத்ல விடியல் பயணம் திட்டம் இருக்கு,
குஜராத்ல மகளிர் உரிமை தொகை இருக்கா? குஜராத்ல புதுமை பெண் திட்டம் இருக்கா? குஜராத்ல மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை ஏதாவது அந்த அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறாரா என்றால் அமல்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் கட்டமைத்திருப்பது மக்கள் நலன் திட்டங்களுக்காக தான் கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை மக்களுக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர உடனாக வீட்டுக்கு எடுத்துட்டு போகல. இல்ல சார், இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, மூலதனமாக நாம அதுவும் மக்களுக்கான நல்ல விஷயம் தானே சார்? இப்ப நீங்க ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறீங்க, ஒரு சிப்காட் உருவாக்குறீங்க, ரோடு அமைக்கிறீங்க, இது மக்களுக்கான விஷயம் தானே சார்? இதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையா? அப்ப இல்லையே, மூலதன செலவோட நமக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் அதிகமா வாங்கியிருக்கிறான்னு தான் நிதியமைச்சர் சொல்லியிருக்கு. அதுக்கு கட்ட வேண்டிய தொகையே அதிகமாக இருக்கிறது. நாம வந்து இப்ப நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 13 ரூபாய் இருக்கு. இந்த 13 ரூபாயை வச்சுதான் அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கான நலத்திட்டங்களோ அல்லது மற்ற முதலீட்டு செலவினங்களோ பண்ண முடியும். கிட்டத்தட்ட 68 ரூபாய் பக்கம் நம்ம வந்து வட்டிக்கும் மற்றதுக்குமே செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. சார், நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். 1 ரூபாய்க்கு எப்படி வருமானம் வருகிறது, 1 ரூபாய்க்கு எப்படி செலவு வருகிறது என்று சொல்கிற பொழுது 1 ரூபாய்க்கு வருமானம் 24 பைசா நாம் கடன் வாங்கிறோம், ஆனால் 20 பைசா செலவு எப்படி வருகிறது என்றால் அதற்கு வட்டியாக கட்டுகிறோம் என்று அவர் சொன்னார். அதே போல சில வட்டிகள் கட்டுவதற்கு செலவுகள் செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நாட்டு மக்களுடைய நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறோம். அதே போல பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், பல வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற சோபா மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க ஒசூருக்கு வர வேண்டிய தொழிற்சாலையை காணாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க காஞ்சிபுரத்துக்கு வர வேண்டிய தொழிற்சாலையை காணாம். அந்த தொழிற்சாலையெல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னாக்க ஆந்திராவுக்கு போயிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதை அழைத்து கொண்டு போய்விட்டார். இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு மட்டுமல்ல, நாளைக்கு இவர்கள் தேர்தல் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள், 6 சிலிண்டர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2500 கோடி ரூபாய் உங்களுக்கு உரிமை தொகை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா உருவாக போகிறது. பயிர் கடனை நான் ரத்து செய்யறேன் வாங்கினவங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை கொடுத்தாரு. என்ன செய்தால் பயிர் கடனுக்கு பாத்தீங்கன்னாக்க பயிர் கடனை ரத்து செய்வதில் 75,000 வருடம் தான் நாங்க ரத்து செய்வோம், அதுக்கு மேல இருந்ததுனாக்க பாதி தொகை தான் அப்படின்னு சொன்னதுனால விவசாயிகள் கிளர்ந்து புரட்சி செய்ததை போல நாளைக்கு உரிமை தொகை பெறுகிற மகளிர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஒரு கேள்வி கேட்பார்கள். திமுக 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லிச்சு, தந்துருச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, ஏன் 2500 ரூபாய் தரல? அதே இந்த உரிமை தொகை நீங்க பேசினங்காட்டிக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுக வந்து ஒரு விமர்சனம் வந்து திமுக மேல வச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிருக்கு உரிமை தொகை வந்து அனைவருக்கும் கொடுக்கப்படும் சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொல்லி அதையும் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவதற்கு முன்னதாகத்தான் வந்து அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசினார். நாங்க அழுத்தம் கொடுக்கலன்னா அதுவும் வந்திருக்காதுன்னு சொன்னாரே. இப்ப நாங்க முதலமைச்சராக எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருகிற பொழுது உலகத்தையே உலுக்கி கொண்டிருந்த கொரோனா, அதுவும் தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருந்தது மட்டுமல்ல, பல பேர் செத்து கொண்டிருந்தார்கள். செத்து கொண்டிருந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருந்தது. பொருளாதாரம் அடிபாதாளத்தில் இருந்தது. அடிபாதாளத்தில் இருந்த பொருளாதாரம் இருந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி பொருளாதார வளர்ச்சிகளை 12.9% கொண்டு வந்து அந்த நிலைமையெல்லாம் வீழ்ச்சியெல்லாம் நாங்கள் சரி செய்து இல்லைன்னு சொல்றாரு. நிதியமைச்சர் இல்லைங்கிறார். என்ன இரட்டைகளுக்கு இல்லைங்கிறாரா? கொரோனா காலகட்டத்தில் எல்லா தொழிலும் முடங்கி இருந்தது. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு சர்ஜ், ஒரு வளர்ச்சி வந்து என்னன்னா, மீண்டும் எல்லா வருமானமா வந்துருச்சு, அதனால ஒரு வளர்ச்சி வந்ததை தவிர நீங்க எதுவும் செஞ்சு அந்த வளர்ச்சி உருவாகலைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒரு வளர்ச்சி வந்தது எங்க ஆட்சியில் தானே வந்துச்சு, அவங்க ஆட்சியில் வரலையே சார். சார், இந்த திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய வளர்ந்திருக்கிறதா, வளர்ச்சி இருக்கிறதா என்பதற்கு நிதி ஆயோக் கூட்டத்திலே ஜோசப் விஜய் அவர்களே சாட்சி பத்திரம் வாசித்திருக்கிறார்கள். ஏன் நீங்க மறந்துட்டீங்க? அவர் தானே முதலமைச்சர்கள் நிதி ஆயோக்ல பேசுற பொழுது தமிழ்நாடு பெண்களுடைய வேலை வாய்ப்பிலே முன்னணியில் இருக்கிறது, படித்த பெண்கள், உயர்கல்வி பெற்ற பெண்களுடைய முன்னணியில் இருக்கிறது, நாங்கள் தான் பொருளாதாரத்திலே 12.29% உச்சத்தை தொட்டிருக்கிறோம் என்று ஜோசப் விஜய் அவர்கள் பேசுகிறார் என்று அவர்
ஆட்சியில் அல்ல, திராவிட மாடல் ஆட்சிகளில் நடைபெற்றதுதான் இன்றைக்கு போய் ஒரு மாதத்தில் இருக்கிற சோபா மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வாசிக்கிறார் என்று சொன்னால் எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளையும் எங்கள் ஆட்சியினுடைய வளர்ச்சிகளையும் சாட்சியாக மத்திய அரசாங்கத்தின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியவர் ஜோசப் விஜய். அதிலேயே திராவிட மாடல் பொருளாதார துறையில் மட்டுமல்ல தமிழகத்தை முன்னணியிலே கொண்டு வந்து நிறுத்தியதற்கு என்பதற்கு அத்தாட்சி ஜோசப் விஜய் பேச்சு. முரளி சார், நீங்க நிறைவா சொல்ல விரும்புறது? சார், இந்த வெள்ளை அறிக்கை என்பதே மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் விஜய் அரசாங்கம் செய்கிற ராஜதந்திரம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டால் கோவை சூலூரிலே சிறுமியினுடைய பாலியல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதே போல ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்தீர்களானால் அவர்கள் கட்சியை சார்ந்த பெண்மணியே அவர்கள் கட்சிக்காரர்களாலேயே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு அவருடைய எம்எல்ஏ சரவணன் அவர்களே அதை தலையிட்டிருப்பதனால் அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதே போல நம்மளுடைய சென்னைக்கு பக்கத்திலே திருவள்ளுவர் மாவட்டத்திலே பூண்டியிலே 10 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட பாலியல் பிரச்சனை, இப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி வெறுப்பை ஏற்படுத்துகிற விதத்திலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கும் அந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கும் மடைமாற்றம் செய்வதற்கும் இந்த வெள்ளை அறிக்கை என்ற ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கையில திமுக கடன் வாங்கிருச்சு சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட அதிமுக ஆட்சியில் இவ்வளவு கடன் வாங்கினாங்க இப்படி நடந்திருக்குன்னு அவங்க சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக என்று சொல்லப்படுகிற கட்சியை எப்படியாவது விழுங்கி விடலாம், அதை அழித்து விடலாம் என்ற நோக்கத்தில் தூர்ந்து போன சக்தி என்று சொல்லிவிட்டு அவர்கள் கட்சியிலே இருப்பவர்களை எல்லோரையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருப்பதற்காகத்தான் அதிமுக மீது ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கிறார். சரி, ஒன்றிய அரசாங்கத்தின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா? இவங்க இப்ப சொல்றாங்களே திமுகவினுடைய ஆட்சியில 13 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்கிறாங்களே, எங்க ஆட்சியில மட்டுமா வாங்கினமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்திருக்காரு, அதே போல ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வாங்கிய கடனும் நாங்கள் வாங்கிய கடனும் 13 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம். நீங்க சும்மா திமுக நீங்க குதிக்க கூடாது. அதே போல ஒன்றிய அரசாங்கம் எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்கு தெரியுங்களா? 180 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு சார், குலசேகரப்பட்டினம் இருக்கு, உதான் திட்டம் இருக்கு, ரயில்வே திட்டங்கள் இருக்கு, பாலங்கள் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்களுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே இல்லையா? நிறைய செஞ்சிருவோம். நம்ம வந்து இரண்டாவது இடத்துல நாங்க வந்திருக்கோம். ஜவுளித்துறையில முதல் இடத்துல இருக்க, மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்வதில் முதல் இடத்துல இருக்க, ஜவுளி உற்பத்தியில அது நீங்களா திட்ட கமிஷன்ல போட்டதுங்க. அது மத்திய அரசு வெளியிட்ட தரவீடு கிடையாதுங்க. நீங்களா போட்டுக்கிட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க. நம்ம நிறைய செஞ்சலாம், டைம் ஆயிடுச்சு. ஏங்க நம்பர் 1 தான் ஏங்க இவ்வளவு கடன் வாங்குறீங்க? அதுக்கு கேள்வி கேளுங்க. நீங்க நம்பர் 1 நீங்க தான் ஏன் இவ்வளவு கடன் வாங்குறீங்க? உற்பத்தியில் நம்பர் 1 தான். உபரி நிதி எங்க? உபரி நிதி எங்க? உற்பத்தியில இருந்தா உபரி நிதி எங்க? கடனை வாங்கி வாங்கி வட்டி கட்டி 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 சம்பளம் கொடுக்கவும் வட்டி கட்டவும் மட்டுமா பண்ணிட்டு மூலதன செலவினமே இல்ல, மூலதனமே இல்ல. உபரி நிதியை கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இந்தியாவில முதன்மை மாநிலமா எப்படி வருவீங்க? உபரி நிதி இல்லாம எப்படிங்க முதன்மை மாநிலமா வருவீங்க? நம்ம அவர் பேச கேட்க முடியாது. ஒரே விஷயம் சொல்றேங்க, வெங்கடேசவர்களை போல முகமுடியை மாற்றிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து நான் உட்கார மாட்டேன். நான் திமுக காரங்க என்ற உரிமையோடு பேசுறேன். நாங்களும் பாஜக காரங்க தான். எதுக்கு முகமுடி? ஜீவா படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஜீவா சார் படம் பார்த்துட்டு வந்தீங்களா முகமுடி போடுறதுக்கு? சார் நாங்களாம் பச்சா வெங்கடேஷ் சார் அவர் சொல்றது பதில் சொல்லணும். இல்ல சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. ராஜசேகர் வந்து தாவேக்கா சார்பில் வந்திருக்காரா, ஆதரவு நெல்ல வந்து பேசுறாரு? தாவேக்கா ஆதரவு சார் அவரு. எப்படி நீங்க ஆதரவு உட்கார வச்சீங்க? ஏன் தாவேக்கா சார்பில் தான் சார் ஒருத்தர் உட்கார வைக்கணும். அதுதான் அவர் உட்கார்ந்திருக்காரு. திமுகவில் இருக்கிற கொள்கைக்கு அடிப்படையில் நான் பேசுறேன். அதுக்கு நான் சம்பந்தமாக ஆதரவுங்கிற நிலையில நீங்க உட்கார வைக்க கூடாது. இப்படி விவாதத்துல ஆதரவு யாரு வேணாலும் வரலாமா, வந்து பேசலாமா? பேசக்கூடாது. தாவேக்காவுடைய பிரதிநிதியை உட்கார வைத்து பேசினால்தான் அவர்கள் கட்சியினுடைய கொள்கைகளும் சட்ட திட்டங்களும் அவர்களுக்கு தெரியும். இல்ல என்ன தெரியாது. இப்ப ஏன் எங்க கட்சி திமுகவுடைய சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும். நான் இந்த ஊடகத்துல வந்து உட்கார்ந்த பொழுது இப்படிதான் பேசணும்னு எனக்கு சொல்றாங்க. ராஜசேகருக்கு யார் சொல்லியிருப்பான்? சரி, ரைட், ஓகே. உட்கார்றாரு. சரிங்க சார், ரைட். இப்போ உங்களுடைய பாயிண்ட் டேக்கன். 180 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிற
ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் பேசுகிற வெங்கடேசன் திமுகவை கடன் வாங்கிடுச்சு சொல்லக்கூடாது. ஏன்னாக்க கடன் கொடுக்கிற எஜமான் ட்ரம்ப பார்த்து கடன் வாங்குற எஜமான் மோடி பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற போல நாங்க வந்து ஒன்றிய எதுக்கும் பயப்படல சார். நீங்க கூட்டணியில் இருந்த முன்னாள் காங்கிரஸ் தான் பயந்துங்கன்னு ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத்ல டொனால்ட் ட்ரம்ப் சாலைன்னு பேர் வச்சிருக்காரு சார். நீங்க பயந்துக்கிறீங்களா நாங்க பயந்துக்கிறோமா? உங்களுக்கு முன்னாள் நண்பர் பண்ற வேலையை கேளுங்க சார். நிறைய செஞ்சிருவோம். டைம் முரளி சார் நன்றி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.